We have another interesting week coming up where we will talk about three topics. The first, decoding the interest rate cycle, where we will talk about what an investor can do in a high interest rate regime and a low interest rate regime. Second, why M2W? If you're still on the fence of whether to join the program or not, this is a webinar for you. Join in to get all your questions answered. The third, the future of auto components, where we will talk about the impact of electric vehicles on traditional auto component manufacturers. So, if you are interested in any of the three, click on the description below. But wait, hold on. To get a list of all the upcoming webinars that we are going to cover for the month, click on the link below the registration form in order to register for any of them. நாம பேசிக்க போகிறது இன்னைக்கு போரிங் ஸ்டாக்ஸ் ரிவ்யூ செப்டம்பர் மாதத்துக்கானது. இந்த போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் சில விஷயங்களை முக்கியம் என்று நினைத்தேன். ஒன்று, வெளிப்படைத்தன்மை. ரெண்டாவது, எளிமை மேனேஜ்மெண்ட்டில். மூணாவது, லேர்னிங். நாலாவது, கட்டமைக்கப்பட்ட சில தவறான பிம்பங்களை உடைப்பது. ஐந்தாவது, இன்வெஸ்டர் பிஹேவியர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றது. இந்த 5 விஷயங்கள்ல ஐந்தாவது விஷயத்தை முதல்ல பேசுவோம். இன்வெஸ்டர் பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்றது. நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபீட்பேக் சொல்றாங்க, நான் இந்த போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. நான் அதை அப்படியே கேட்டுட்டு விட்டுறது. அவங்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம கேட்கும்போது ஏதோ ஒரு வகையில் அவங்க டிசிப்ளின்டாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்கன்ற அளவுக்கு எனக்கு தெரியுது. எவ்வளோ சம்பாதிச்சாங்க அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இதை சரியா பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரியுது. மற்ற 4 விஷயங்கள் நான் கண்ட்ரோல் பண்றது. ஐந்தாவது விஷயம் நீங்க கண்ட்ரோல் பண்றது. என்ன சார் நீங்க பிம்பத்தை உடைக்கிறத நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்னு சொல்றீங்களேன்னு கேட்குறீங்களா? அதாவது நம்மளால இதை பண்ண முடியும்னு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்தால் அவங்களும் ஒரு பெஞ்ச்மார்க் பீட்டிங் பாதையில போக முடியும். அந்த நம்பிக்கை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களால முடியாது, நீங்க இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுங்கன்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்கு. அவங்களால பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. உங்களால பண்ண முடியாதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு அவங்க யாரு? இதுதான் என்னோட சிம்பிள் கொஸ்டின். என்ன பொறுத்த வரைக்கும் அதை நீங்க தான் தீர்மானிக்கணும். அவங்க இல்லை, நான் இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறது தான் என்னுடைய வேலை. அதுதான் நான் இந்த போர்ட்ஃபோலியோ மூலமா செஞ்சுட்டு இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்ல பொதுவா சொல்றீங்க, எளிமைக்கு நாம மதிப்பும் கொடுக்கறது இல்லை, மரியாதையும் கொடுக்கறது இல்லை. வாழ்க்கையிலே அப்படிதான். ஒருத்தர் எளிமையா இருந்தா அவன் பழக்க தெரியாதவன்னு நம்ம உடனே சொல்லிடுவோம். அவன் ஆக்சுவலா என்ன அச்சீவ் பண்ணியிருக்கான்றதை கூட நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். இது நிறைய சிச்சுவேஷன் நான் பார்த்துருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல. ஒருத்தன் ஃபுல் கடன் வச்சுட்டு இருப்பான், விலை மதிப்பு உயர்ந்த ஒரு கார்ல வருவான், பென்ட்லி மாதிரி, ஃபுல்லா ஸ்ட்ரெச்சடா இருப்பான். 92 ஹர்ஷத் மேத்தா காரை வச்சுதான் எல்லாரும் ஏமாத்தினார். ஃபர்ஸ்ட் அந்த கார் அப்படி ரோட்ல போகும்போது எல்லாரும் ஆணு வேடிக்கை பார்ப்பாங்க. இது ஹர்ஷத் மேத்தா காலத்திலே நடந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது நடக்கும். ஸோ ஷோ ஆஃப் பண்றவனை வந்து நம்ம இன்னும் அதிகமா மதிப்பு கொடுப்போம். இன்னொருத்தர், என் நண்பர்களே நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஊபர்ல வருவாங்க, காரே சொந்த காரே வச்சுக்க மாட்டாங்க, ஊபர்ல வருவான், 500 கோடி போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பான். நாம அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். மதிப்பு கொடுத்து அவன்கிட்ட பேசணும்னா அவன்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்க முடியும். சரி, இந்த எளிமையை வந்து நம்ம வந்து எல்லா ஏரியாலையும் நம்ம ஒழுங்கா மதிக்கிறது இல்லைங்கிறதான் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல முக்கியமான ஒரு விஷயம். என்ன மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்த நபரே ஒரு எளிமையான மனிதர். அதனாலதான் எனக்கு இந்த எளிமையினுடைய முக்கியத்துவம் இவ்வளவு அழகா தெரியுது. ஒருவேளை என்ன ஒரு பந்தா பார்ட்டி கொண்டு வந்திருந்தாங்கன்னா நான் அதை கத்துக்க வாய்ப்பே இருந்திருக்காது. இன்வெஸ்ட் பண்றதுலேயே நான் பார்த்து கற்றுக்கொண்ட நபர்கள் எல்லோருமே எளிமையான முதலீட்டு வழிமுறைகளை கண்டவர்கள். அதை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க லைஃப்ல வந்து ஒரு சிம்பிள் வே ஆஃப் லிவிங் அண்ட் இன்வெஸ்டிங் ரெண்டும் இருக்கும். காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி பண்ணக்கூடியவங்க தான் பெருசா ஜெயிக்கிறாங்க. இப்ப இந்த எளிமையை வந்து
நாம செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிலையும் கொண்டு வரணும், சிம்பிளிஃபைடா வைக்கணும். கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட்னு சொல்லுவாங்க அமெரிக்கன்ஸ், கிஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட். அதை நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ணணும் இன்வெஸ்டிங்ல. அந்த பிராக்டிஸ் தான் இந்த போர்ட்ஃபோலியோ. இதுல ஒன்றும் பெருசா, அதாவது ராக்கெட் சயின்ஸ்ல ஒன்றும் கிடையாது, நீங்க செய்ய முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது, அல்லது நம்மை விமர்சிப்பவர்கள் செய்ய முடியாத ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு ஒரு கிரௌட் இருப்பாங்க, அவங்களால இதை செய்ய முடியும். ஆனா செய்யறாங்களா? ஒரு நபர் என்ன தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருந்தார், சரி பண்றாரு, நல்லதுதான், அவருக்கு உரிமை இருக்குன்னு விட்டுட்டேன். பட் உண்மையிலேயே அவர் செய்யக்கூடிய விமர்சனத்துல நியாயம் இருந்தா அவர் இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணி இந்த ரிட்டர்ன் பண்ணி காட்டணும், அதுதான் நியாயம். அப்ப நானும் அவருடைய திறனையும் செயல்பாட்டையும் மனப்பூர்வமா பாராட்டுவேன், தப்பே கிடையாது. ஏன்னா he has earned that respect, அவ்வளவுதான் விஷயம் இல்லை. இந்த போர்ட்ஃபோலியோ பொறுத்த மட்டும் ஜனவரி 23 ஆரம்பிச்ச இந்த பயணம் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஜனவரி 2023 1 லட்சத்தோட நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா செப்டம்பர் 30 1,84,215 ரூபாய் உங்க கையில இருக்கும். கிட்டத்தட்ட 85.40% போரிங் ஸ்டாக்ஸ்ல நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. சிம்பிள் ரிட்டர்ன். எவ்வளவு நாளைக்கு சொல்லுங்க பார்ப்போம். 12 மந்த்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல, 2வது வருஷத்துல 9 மாசம், 21 மாதத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன் 85.4. ஆனா இந்த 21 மாதங்கள் நிப்டிக்கு மிகச்சிறந்த காலகட்டம். நிப்டி 50 டிஆர்ஐ டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் 45.54% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ 1 லேக் போட்டிருந்தீங்கன்னா 1,45,539. எதுக்காக இந்த 2 டேட்டா பாயிண்ட்டை தொடர்ந்து பார்க்குறோன்னா, பாசிவ் இன்வெஸ்டிங்லயே ஒரு நல்ல நேரம் இருக்கும்போது அந்த நேரத்துல தான் ஆக்டிவ் இன்வெஸ்டிங்ல பீட் பண்றது ரொம்ப கஷ்டம்ன்றது எஸ்டாப்ளிஷ் ரூல். ஏன்னா எல்லாமே நல்லா பண்ணும்போது நீங்க எப்படி உங்களை வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும்? ரொம்ப சிரமம். அப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலேயே உங்களால கிட்டத்தட்ட 40% இண்டெக்ஸுக்கு மேல ஏர்ன் பண்ண முடியுதுனாக்கா, மார்க்கெட் இறங்கும் போது நீங்க நிச்சயமா நல்லா பண்ணுவீங்கன்றதுதான் உண்மை. இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக தான் இந்த போர்ட்ஃபோலியோவே இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆண்டு பிகினிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண இந்த 10 ஸ்டாக்ல எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணலங்கிறத பத்தி பேசுவோம். பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோல 2024 ஆண்டுல பாரதி ஏர்டெல் 69.3%. அதற்கு அடுத்தபடியாக சன் பார்மசிட்டிக்கல் 53.3%. இதுல பாரதி ஏர்டெல் இந்த ஆண்டு நுழைக்கப்பட்ட ஒரு கம்பெனி அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதற்கு அடுத்தபடியாக நல்லா பண்ண ஒரு கம்பெனி கோல் இந்தியா 35.4%. பிஎஸ்யூ வெரி போரிங் கம்பெனி, சோலார் வந்தா வீணா போயிடும் எல்லாம் சொன்னாங்க, பட் இப்பவும் நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆண்டு நுழைக்கப்பட்ட இன்னொரு கம்பெனி மாருதி சுசுகி 29.6% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. மாருதி சுசுகிக்கு அடுத்தபடியாக ஐசிஐசிஐ பேங்க் 28.1% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு இந்த வருஷத்துல. இதே காலகட்டத்தில் கான்ட்ராஸ்டிங்கா இந்த போர்ட்ஃபோலியோனுடைய வொஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக HDFC பேங்க் அமைந்திருக்கிறது. 2.8% தான் கொடுத்திருக்கு. ஸோ 10x பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு ஐசிஐசிஐ HDFCயோட 2024 ஆண்டுல. ஸோ இது ஒரு கான்ட்ராஸ்ட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம காரணமா தான் இந்த வருஷம் இந்த போர்ட்ஃபோலியோல கொண்டு வந்தோம். 14.3% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதையெல்லாம் கடந்து நம்ம கேரி பண்ணக்கூடிய பங்குகள் 3 அல்லது 4 பங்குகள் இருக்கு, நான் சொல்லிடுறேன். லார்சன் அண்ட் டூப்ரோ 4.8% தான் இந்த வருஷம் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதோட கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன் ஐடிசி 5.9. ஐடிசியை பத்தி நான் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகிறேன். கருத்தை விமர்சனமாக பார்த்து பல பேர் கருத்தை ஏற்க மறுத்தீர்கள். கருத்துக்கும் விமர்சனத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க பழகுங்க. கருத்தெல்லாம் விமர்சனம் கிடையாது. விமர்சனம்ங்கிறது ஒரு நோக்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். கருத்துங்கிறது ஒப்பீனியன். இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ஐடிசி பத்தி சொல்றது எல்லாமே என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய ஒப்பீனியன்ஸ். ஜட்ஜ்மெண்ட்டை நான் பண்ண போறது இல்லை, மார்க்கெட் தான் செய்யும். இந்த போர்ட்ஃபோலியோ பத்திய ஜட்ஜ்மெண்ட்டும் மார்க்கெட் தான் பண்ணும், நான் பண்ண மாட்டேன். இதுதான் இந்த போர்ட்ஃபோலியோனுடைய ஒட்டுமொத்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ
நான் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, லார்சன் அண்ட் டூப்ரோ, ஐடிசி லோ சிங்கிள் டிஜிட். ஹை பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா பாரதி, சன் பார்மசிட்டிக்கல், கோல் இந்தியா, மாருதி, ஐசிஐசிஐ 5 ஸ்டாக்கும் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதம் என்ன நடந்ததுங்கிறத பத்தியும் கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த மாதத்துல நிப்டி 2.11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்க 1 லட்சம் போட்டீங்கன்னா 1,02,105 ரூபாய். இந்த மாதம் எந்த கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுக்கல, ஸோ டிவிடெண்ட் இன்கம் வரல, எல்லாம் முன்னாடியே வாங்கி சாப்பிட்டுட்டோம். போரிங் இண்டெக்ஸ் வந்து 3.51% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 லட்சத்தை மாதம் முதல் தேதி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 லட்சம் என்பது 1,03,511 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இந்த மாசம் நெகட்டிவா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸை பத்தி முதல்ல பேசுவோம். கோல் இந்தியா -2.05, ரிலையன்ஸ் -2.62, லார்சன் அண்ட் டூப்ரோ -0.2. பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் 8.79, மாருதி 6.52, பிரிட்டானியா 7.02, சன் பார்மா 6.10. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாசம் ஆக்சுவலா 6.46% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படியும் பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகிட்டே இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லையா, 1:10. இங்க 2.8, அங்க 28 ஐசிஐசிஐக்கு, ஹெச்டிஎஃப்சிக்கு. ஐடிசி 1.59% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதம் பல பங்குகள் 6%க்கு மேல ரிட்டர்ன் கொடுத்ததுனால நாம 3% இந்த மாசம் ரிட்டர்ன் பண்ண முடியுது. பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நிப்டிலையும் இது நடந்திருக்கு. ஏன்னா இந்த பங்குகளும் நிப்டியில இருக்கு, இது அல்லாத பங்குகள் நிப்டியில நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றது தெளிவா தெரியுது. ஸோ நிப்டிக்கு செப்டம்பர் ஒரு நல்ல மாதம் தான். அக்டோபர் அதே அளவு நல்ல மாதமா இருக்குமான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் அளவுக்கு அக்டோபர் இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். இது என்னுடைய ஒப்பீனியன். மார்க்கெட் என்ன ஜட்மெண்ட் கொடுக்குதுங்கிறத பார்ப்போம். ஒரு ஹை பர்ஃபார்மிங் போர்ட்ஃபோலியோ, அதை பத்தி நம்ம மாசம் மாசம் ஜட்மெண்ட் மார்க்கெட் கிட்ட இருந்து வாங்குறோம். நம்முடைய அனாலிசிஸை மாசம் மாசம் பண்றோம். எனக்கு என்ன ஸ்டாக் வாங்கணும்னு சொல்லுங்க சார் அப்படின்னு டெய்லி ஒவ்வொரு சேனலா போய் அலைஞ்சி தேடக்கூடிய முதலீட்டாளர்கள் ஆக்சுவலா டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை குறைவா பார்க்குறீங்கன்றது எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மார்க்கெட் ஃபீட்பேக் அல்லது ஒரு அப்சர்வேஷன் பாயிண்ட். ஏன்னு சொல்றேன், எது உங்க பக்கத்துல இருக்கோ அதை பார்க்க மாட்டீங்க, ஊரெல்லாம் போய் தேடுவீங்க, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க, நிறைய இடத்துல எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்தது அப்படிங்கிறது நீங்க உணரும் போது அது ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்கும். ஸ்டாக் பிக்கிங்லையும் வெளியில ஐடியா தேடுறவங்க செய்யக்கூடிய முதன்மையான தவறு இதுதான். இந்த தவறு எப்படி பிஹேவியரலா மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் உங்க எதிரியே இருக்கும்போது நீங்க பாக்குறது இல்லைனாக்கா அது எதை குறிக்கிறது? கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா இந்த ஆஸ்பெக்டை பத்தி எழுதலாம். இந்த வீடியோவில் இருக்கிற மற்ற டிஸ்கஷன் பாயிண்ட்ஸை பற்றியும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக பதிவிடணும். தொடர்ந்து இந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.